வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம யூனிட் 6 வெங்கடேசன் புக் சீரிஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். வெங்கடேசன் புக்கில் இருக்கிற ஈச் அண்ட் எவரி பாயிண்ட் மிஸ் ஆகாமல் ப்ளஸ் ஸ்கூல் புக் ரெண்டும் கோர்வையாக பார்க்குறோம். ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிக்குன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். பாளையக்காரர் கிளர்ச்சி ஃபுல்லாக பார்த்தோம், வேலூர் கழகம் பார்த்தோம், அப்புறம் எம்என்ஏ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்லேருந்து பார்க்குறோம் விடுதலை போராட்டத்தை. இப்போ ஒத்துழையாமை இயக்கத்துக்கே வந்துட்டோம். அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் கண்டினியூட்டியாக கொடுத்துட்ருக்கோம். இதுக்கான பிளேலிஸ்ட் நான் மேலே ஐ பட்டனில் வைக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இதே மாதிரி அவுட் சோர்ஸ் தெல்ல தெளிவாக ஷார்ட்கட்ஸோட இமேஜ் வச்சு படிக்கணும்னா சங்கத்தமிழ் பேட்ச்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சங்கத்தமிழ் பேட்ச் லான்ச் பண்ணி 4 months சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ சங்கத்தமிழ் பேட்ச் 2.1 சொல்லி நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த பேட்சுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் கீழே வைக்கிறேன். 13 மனப்பாட பகுதிகள்: கலை சொல், சொற்பொருள், மயங்கொலி, குறிநெடில் வேறுபாடு, பழமொழிகள், பழமொழி 400, அயர் சொல்லு, மரபு தொடரு, ஓமை தொடரு, இந்த மாதிரி மருவு, இந்த மாதிரி நீங்கள் படிக்க கஷ்டப்படுற, மனப்பாடம் பண்ண கஷ்டப்படுற 13 டாபிக்ஸ். இந்த 13 டாபிக்ஸ் 45 கொஷின் கேட்குறாங்க. இதை பற்றின இந்த டீட்டெயில் அனாலிசிஸ் ப்ளஸ் பேட்சுக்கான ஸ்டடி பிளானும் சேர்த்து நான் கீழே வீடியோவை வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ மார்க்கு கவர் பண்ண போகிறோம், அவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்க போன எக்ஸாம்ஸில், கலை சொல் எப்படி படிக்கலாம், A to Z வரைக்கும் படிக்கணுங்கிறது அவசியமே கிடையாது, A to D படித்தா கூட போதும். அது எல்லாமே அந்த பேட்ச் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணி ஈஸியாக தெளிவாக நீங்கள் எளிமையாக படிச்சிடலாம். கலை சொல் இவ்வளோ இருக்குன்னு நினச்சிடாதீங்க. நம்ம அவ்வளோ ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஈஸியாக இருக்கும், நீங்கள் குயிக்காகவும் படிச்சிடலாம். குயிக்காக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்னும் ஆஃபர் முடிய ஒரு 3-4 days தான் இருக்குது. ஏப்ரல் 25 அன்னைக்கு ஆஃபர் முடிஞ்சிடும். ஆஃபர் ப்ரைஸ் 699, 1200. ஆஃபர் ப்ரைஸ் 699. 1 year ஆக்சசபிளாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? யாராச்சும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இருக்குது, அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணுறது ஃபுல்லாக ஆப்பில் தான். ஓகேங்களா? ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப்லேயே பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒத்துழையாமை இயக்கத்துக்கு போகலாம். இந்த கானாட்டு கோமகன் சொல்லி பார்த்துருந்தோம். போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். கானாட்டு கோமகன் இந்த சட்டமன்றத்துக்கு ஏன்னா 1919 மாண்ட்டுக்கு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. நான் போன கிளாஸில் மின்டோ மார்லி சீர்திருத்தம் சொல்லிட்டேன். 1919 மாண்டெகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் அவர் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் அந்த சட்டமன்றத்துக்கு ஆட்களை தேர்ந்தெடுத்துப்பாங்க. அதில் கானாட்டு கோமகன் உரையாற்றி இருப்பார். அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா, அதாவது தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு. ஏன்னா நம்ம விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு தான் பார்க்குறோம். அப்போ தமிழ்நாட்டில் பங்கெடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டு சென்னையில் தொழிலாளர்கள் பங்கேற்றாங்க. பக்கிங்ஹாம் தொழிற்சாலை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. யாருடைய சார்பானா சென்னை தொழிலாளர் யூனியன், சென்னை தொழிலாளர் அந்த யூனியன் சார்பாக பக்கிங்ஹாம் தொழிற்சாலை பங்கேற்றுச்சு ஸ்ட்ரைக்கில். ஓகேவா? இந்த ஸ்ட்ரைக்கில் பங்கேற்றதன் காரணமாக என்ன விளைவாச்சு அப்படின்னா, ஸ்ட்ரைக்கில் பங்கேற்றுட்டாங்க இங்கே வேலை செய்கிறவங்க. திருப்ப வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறப்போ ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு 800+ ஆதி திராவிட தொழிலாளர்களை அடிக்கிறாங்க. அவங்க வாழ்கிற இடத்த தீக்கரையாகிறாங்க. இந்த சம்பவம் நடந்த டைம் 1921 ஜூன் 27. நல்லா பார்த்துக்குங்க. இந்த தொழிற்சாலையில் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. திருப்ப போய் வேலையில் ஜாயின் பண்ணலாங்கிறப்போ ஒரு 800 பேர்த்த எரிக்கிறாங்க. 800 பேர்த்த அடிக்கிறாங்க, தாக்குறாங்க, அவங்க வீட்டெல்லாம் எரிச்சிடுறாங்க. இந்த நடந்த டேட் பார்த்துங்க, 1921 ஜூன் 27. நெக்ஸ்ட்டு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர்ந்து கள்ளுக்கடை மறியல் நடக்கும். ஏன்னா பெரியார் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி கள்ளுக்கடை மறியல் நடத்தலாம்னு சொல்லி தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் கள்ளுக்கடை மறியல் நடக்கும். தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் கள்ளுக்கடை மறியல் நடந்துச்சு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். நல்லா பார்த்துக்குங்க. கோயம்புத்தூர், சேலம், சவுத் ஆர்காட் இங்கெல்லாம் கள்ளுக்கடை மறியல் தீவிரமாக நடந்துச்சு. சரி, கள்ளுக்கடை மறியல் இந்த 3 இடத்துல தீவிரமாக நடந்துச்சு. இது போக ஒத்துழையாமை இயக்கம் காந்தி தொடங்கி வச்சார். அது தமிழ்நாட்டில் எங்கே வீரியமாக இருந்துச்சு? ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாட்டில் ராஜபாளையத்தில் வீரியமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் சென்னை எல்லா டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் ராஜபாளையத்தில் தான் கொஞ்சம் வீரியமாக நடந்துச்சு. நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து இந்த ராஜபாளையத்தில் இருந்த நகர மக்கள் திருச்சியில் நடந்த 25வது சென்னை மாகாண காங்கிரஸ் மாநாட்டில் இந்த ராஜபாளையத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் தான் நிறைய பேர் போய் கலந்துக்கிறாங்களா, அதுவும் சொல்லியிருக்காங்க. 25வது சென்னை மாகாண, அதாவது இப்போ காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலத்திலையும் இருக்கும். அந்தந்த மாநிலத்துக்குன்னு இந்த மாவட்டமாக நடத்துவாங்க காங்கிரஸ் மாநாடு. அப்படி நடந்த ஒரு 25வது மாநாட்டில் திருச்சியில் இந்த ராஜபாளையத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் போய் பங்காற்றிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம்? போன கிளாஸில் கானாட்டு கோமகன் வரைக்கும் பார்த்துருந்தோம். அவர் உரையாற்றினார். அந்த கானாட்டு கோமகன் வரவேற்பை தடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்? அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் பங்காற்றினாங்களா? ஆமாம், பங்காற்றினாங்க. பக்கிங்ஹாம் தொழிற்சாலை ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இந்த சென்னை யூனியன், அந்த லேபர் யூனியன் சார்பாக பங்காற்றினாங்க. நல்லா பார்த்துக்குங்க.
அதுக்கப்புறம் திரும்ப போய் அந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ண போனப்போ 800+ திராவிட தொழிலாளர்கள், ஆதி திராவிட தொழிலாளர்கள் வந்து அடிக்கிறாங்க. அவங்க வீடு, அவங்க இருந்த ஏரியாவை தீக்கரையாக்குறாங்க. இது நடந்தது எப்போ அப்படின்னா 1921 ஜூன் 27. திரும்ப வந்து கோயம்புத்தூர், சேலம், சவுத் ஆர்காட், ஏன்னா பெரியார் கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம கள்ளுக்கடை மறியல் நடக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு ராஜபாளையம் ஒத்துழையாமை இயக்கத்திலே பீக்கில் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த மாகாண காங்கிரஸ் மாநாட்டில் பங்காற்றிருந்தாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து ராஜபாளையம் தான் வந்து அதிகமாக பங்காற்றுச்சுன்னு பார்த்தோம் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு. அது வந்து அந்த ராஜபாளையத்தை வச்சே கண்டினியூ பண்ணி சில பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க வெங்கடேசன் புக்கில். அதையும் நம்ம அப்படியே பார்த்துடலாம். இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் சுற்றி ராஜபாளையத்தை சுற்றி தான் வரும். அப்படியே பாருங்கள். சண்டாமிருத பிரசங்க எஸ் சத்தியமூர்த்தி, இவரோட பேர் இந்த மாதிரி தான் வருது. சண்டாமிருத பிரசங்க எஸ் சத்தியமூர்த்தி வந்து ராஜபாளையத்துக்கு வருகை தராரு. ராஜபாளையத்துக்கு வருகை தந்தோடனே அந்த ராஜபாளையத்து மக்களிடையே வந்து ரொம்ப உற்சாகம் ஏற்படுது. இந்த இயக்கத்தப்ப, இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடக்கிறப்ப இவங்கெல்லாம் வராங்க ராஜபாளையத்துக்கு. ஏன் ராஜபாளையம் அதிகமாக பங்காற்றுச்சுங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ், சில நிகழ்வுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இவர் வராரு, மக்களிடையே சில உற்சாகம் ஏற்படுது. ஓகே, அடுத்து வந்து ஒரு 4 ராஜா, நல்லா ஞாபகம், 4 ராஜா. ஐபி அரங்கசாமி ராஜா, பிஎஸ் சின்ன வெங்கட ராஜா, அடுத்து வந்து பெருமாள் ராஜா, டிஏகே அழகு ராஜா. 4 ராஜா, நல்லா பார்த்துக்குங்க. இந்த 4 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 1920 நாக்பூர் காங்கிரஸ் ஸ்டேஷன், அதாவது இந்த 1920 நாக்பூர் காங்கிரஸ் ஸ்டேஷன் வந்து விஜயராகவாச்சாரி தலைமையில் நடக்குங்க. ஓகேவா? இந்த காங்கிரஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கான தீர்மானங்கள் இருக்கும். அதாவது நம்ம வந்து கவர்மெண்ட்டோட எந்த நிகழ்வுலையும் கலந்துக்கூடாது, கவர்மெண்ட் எது கூப்பிட்டாலும் போகக்கூடாது, பிரிட்டிஷோட இதுக்கு ஒத்துழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானங்கள் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஐஎன்எம்ல தெளிவாக பார்ப்போம். அந்த தீர்மானங்கள் எழுதியிருப்பாங்க. அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது எந்த காங்கிரஸ் மாநாட்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான். இது நம்ம ஐஎன்எம் புக்கில் வரும். 10th அந்த காந்தி ஃபேஸ் அப்படிங்கிற லெசன் இருக்கும். ஐஎன்எம் நம்ம 10th ஸ்கூல் புக்கில் சோசியலில் காந்தி ஃபேஸ்ன்னு இருக்கும், காந்தியின் வருகை. அந்த லெசனில் வந்து இந்த பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வெங்கடேசன் புக்கில் இல்லை. இந்த நாக்பூர் காங்கிரஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீர்மானங்களை நிறைவேற்றுவாங்க. ஒத்துழையாமை இயக்க தீர்மானங்கள் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1920 நாக்பூர் காங்கிரஸ் ஸ்டேஷன். இந்த காங்கிரஸ் ஸ்டேஷனில் யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா சி விஜயராகவாச்சாரி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இவங்க இந்த 4 ராஜாக்களும் போய் இந்த நாக்பூர் காங்கிரஸ் ஸ்டேஷனில் கலந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வராங்க. ராஜபாளையத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காங்கிரஸ் கட்சியை வந்து பலப்படுத்துகிறாங்க ராஜபாளையத்தில். ஓகேவா? இப்போ நம்ம எது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம், இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து அதிகமாக பங்காற்றினது யார்? ராஜபாளையம் தான். அதுக்கான சில நிகழ்வுகள் வந்து நமக்கு வெங்கடேசன் புக்கில் அப்படியே ஒரு ஃப்ளோவாக கொடுத்துருக்காங்க. இந்த சண்டாமிருத பிரசங்க எஸ் சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து ராஜபாளையத்தில் வந்து உற்சாகமாக மக்கள் வரவேற்கிறாங்க. அவருடைய வருகை வந்து அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குது. அப்புறம் 4 ராஜா, அரங்கசாமி ராஜா, சின்ன வெங்கட ராஜா, பெருமாள் ராஜா, டிஏகே அழகு ராஜா, இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க நாக்பூர் காங்கிரஸ் ஸ்டேஷனில் போய் கலந்துக்கிறாங்க. இங்கே தான் ஒத்துழையாமை இயக்கத்தோட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த காங்கிரஸ் ஸ்டேஷனோட தலைவர் யார் அப்படின்னா சி விஜயராகவாச்சாரி. இவர் வந்து ராஜபாளைய திரும்ப வராங்க. ராஜபாளையத்துக்கு வந்து அந்த காங்கிரஸ் வந்து பலப்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஐபி அரங்கசாமி ராஜா. நம்ம 4 ராஜா பார்த்தோம்ல, அதில் ஒருத்தர் ஐபி அரங்கசாமி ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராஜபாளையம். நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ராஜபாளையத்தை சுற்றி தான் வரும். போன ஸ்லைட்லேயும் சொன்னேன், இந்த சைட்லேயும் அதே மாதிரி தான் ராஜபாளையத்தை சுற்றி தான் வரும் பாயிண்ட்ஸு. ராஜபாளையத்தில் கதர் இயக்கத்துக்கு அடித்தளம் போடுறாரு, ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போடுறாரு. கதர் இயக்கத்துக்கான அடித்தளம் வந்து எங்கே போட்டாங்க அப்படின்னா ராஜபாளையத்தில் தான். ராஜபாளையத்தில் தான் ஒத்துழையாமை இயக்கமும் வந்து நல்லா வந்து இதாச்சு. அதே மாதிரி கதர் இயக்கமும், அந்த கதர் உடுத்துறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த கதரை பற்றி பரப்புறது, எல்லாரும் கதர் உடுத்துங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி அதுக்கு பேர் தான் கதர் இயக்கம். அங்கே தான் நல்ல அடித்தளம் போடுறாரு ஐபி அரங்கசாமி ராஜா. நெக்ஸ்ட் வந்து ராஜபாளையம் கை சர்க்கார் நூல் நூற்கும் ஃபேக்ட்ரின்னு போட்டிருக்கேன், தொழிற்சாலை. ராஜபாளையம் கை சர்க்கார் நூல் நூற்கும் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி இந்த ஐபி அரங்கசாமி ராஜா தான். சேம் இதே நம்பர் தான் ஐபி அரங்கசாமி ராஜா. இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸோட முயற்சினால ஒரு ஃபேக்ட்ரி, கை சர்க்கார் நூல் நூற்கும் ஃபேக்ட்ரின்னு சொல்லி ஒரு ஃபேக்ட்ரியே ராஜபாளையத்தில் உருவாக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பிஎஸ் குமாரசாமி ராஜா. அடுத்து இவர் அந்த ராஜாவில் ஒரு ராஜா இங்கே வந்தார், இன்னொரு ராஜா பாருங்க, பிஎஸ் குமாரசாமி ராஜா. இவர் வந்து விவசாயிகள் சங்கம்னு சொல்லி அங்கே ராஜபாளையம் சைட்லேயே ஆரம்பிக்கிறாரு. இது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிராமத்தில் தேசிய உணர்வு ஊட்டுச்சு. கிராமத்தில் தேசிய உணர்வு ஊட்டிய சங்கம் எது, அதை தொடங்கியவர் யார்? ஒத்துழையாமை இயக்க சமயத்தில் கிராமத்தில் தேசிய உணர்வு ஊட்டிய இயக்கம் எது, அதை தொடங்கியவர் யார்? அது தொடங்கியவர் பிஎஸ் குமாரசாமி ராஜா. சங்கத்து பேர் விவசாயிகள் சங்கம். அது வந்து கிராம தேசிய உணர்வை ஊட்டுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஒரு அரசியல் மாநாடு நடக்குதுங்க. ஓகேவா? ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஒரு அரசியல் மாநாடு நடக்குது. இந்த அரசியல் மாநாடோட தாக்கம் என்ன ஆகுது அப்படின்னா கிராமத்தில் வந்து காங்கிரஸ் கமிட்டி அமைய காரணமாக இருக்குது. கிராமத்தில் காங்கிரஸ் கமிட்டி அமைய காரணமாக இருந்த மாநாடு எது? ஸ்ரீவல்லிபுத்தூர் மாநாடு. ஓகேவா? இதெல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சுற்றி நடக்கிற விஷயம் இல்லை, ராஜபாளையம் தான். ஒத்துழையாமை இயக்கனாவே ராஜபாளையம் தான். உங்களுக்கு தெரியல, ஆப்ஷன் தெரியல, என்னால் எதுவுமே போட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பாயிண்ட், சிங்கிள் பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஒத்துழையாமைக்கு சுற்றி நடக்கிறது ராஜபாளையம் தான். ஐபி அரங்கசாமி ராஜா என்ன பண்ணுறாரு, கதர் இயக்கம் சொல்லி ராஜபாளையத்தில் அடித்தளம் போடுறாரு. நெக்ஸ்ட் இந்த ஐபி அரங்கசாமி ராஜாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கை சர்க்கார் நூல் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் பிஎஸ் குமாரசாமி ராஜா வந்து விவசாயிகள் சங்கம். இது கிராமத்தில் ஒரு தேசிய உணர்வு கொடுத்துச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஸ்ரீவல்லிபுத்தூர் மாநாடுன்னு சொல்லி
அந்த மாநாட்டில் வந்து காங்கிரஸ் கமிட்டி வந்து கிராமங்களில் நல்ல வலு பெற்றுச்சு. எதன் காரணமாக? ஸ்ரீவல்லிபுத்தூர் மாநாடு காரணமாக. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 1922 மார்ச் 18 இந்த ஒத்துழையாமை இயக்கத்து காரணமாக காந்தியை கைது பண்ணுறாங்க. இதனால வந்து ராஜபாளையத்தில் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம கா வெங்கடேசன் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட் பார்த்துங்க. ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமாக காந்தி கைது செய்யப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் 1922 மார்ச் 18 காந்தி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையத்தை சுயராஜ்ய பாளையம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்கார். ஏன்னா நிறைய ஒத்துழையாமை இயக்கத்தோட பங்களிப்பு, இந்த விடுதலை போராட்டத்தோட பங்களிப்பு நிறைய இருந்திருக்கு ராஜபாளையத்தில். அதனால இவர் இப்படி சொல்லியிருக்காரு, ராஜபாளையத்தை சுயராஜ்யபாளையம் சொல்லி ஸ்ரீனிவாச ஐயங்கார். நெக்ஸ்ட் வந்து ஒத்துழையாமை இயக்கம் நடந்துட்டு இருக்கிற டைம்லேயே ஒரு கிளர்ச்சி ஒன்று பெரிய பாதிப்பு கொடுக்குது ஒத்துழையாமை இயக்கத்துக்கு. மாப்ளா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இது எங்கே நடக்கும் அப்படின்னா மலபாரில், கேரளாவில் மலபாரில் மாப்ளா கிளர்ச்சி நடக்கும் ஒத்துழையாமை இயக்க டைமில். இந்த மாப்ளா கிளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா முஸ்லீம் விவசாயிகளுக்கும் பிரிட்டிஷ் கீழே இருக்க அந்த ஜமீன்கள் இருப்பாங்களா, இந்து ஜமீன்களுக்கும் நடக்கிற பிரச்சனை. அதாவது விவசாயிகளில் முஸ்லீமாக இருக்காங்க, ஜமீன்கள், இந்த விவசாயிகள் எதிர்க்கிற ஜமீன்கள் வந்து இந்துக்களாக இருக்கிறாங்க. இந்த விவசாயிகளுக்கும் ஜமீனுக்கும் எப்போவுமே நடக்கிற அந்த பிரச்சனை தான். இது எப்படி போர்ட்ரே ஆயிடுச்சு அப்படின்னா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. இந்து முஸ்லீம் பிரச்சனையாக வந்து அது போர்ட்ரேயாகி வெளியே தெரியுது. ஓகேவா? இதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துது. இந்த பிரச்சனை மாப்ளா கிளர்ச்சிங்கிற பிரச்சனை மலபாரில் நடந்தது. இதனால தமிழ்நாட்டில் என்ன ஆகுதுன்னா ஒத்துழையாமை இயக்கம் கிலாஃபத் இயக்கம் நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்துருந்தோம், இது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒத்துழையாமை இயக்கமும் கிலாஃபத் இயக்கமும் வலுவிலக்குது. எங்கே பார்த்தாலும் இந்து முஸ்லீம்க்கு இடையில ஒரு பதற்ற சூழல் நடக்குது. இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் வந்து நான் புக்கில் சொன்னதை அப்படியே சொல்கிறேன், காதில் வாங்கிக்கிங்க. ஏன்னா இது பெருசாக பாயிண்ட் இல்லை இதை பற்றி சொல்கிறதுக்கு. திருச்சியில் வந்து இந்து முஸ்லீம் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க, அந்த ஒற்றுமை வந்து பிளவுபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையோட விளைவா, இந்த மாப்ளா கிளர்ச்சியோட விளைவா, ஏன்னா வெளியே பார்க்குறவங்களுக்கு இந்து முஸ்லீம் அடிச்சுக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால எல்லா பக்கம் வந்து இந்து முஸ்லீம் வந்து ஒற்றுமையாக, கிலாஃபத் இயக்கம்னா அந்த முஸ்லீம் சார்பாக நடக்கிற இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்து இயங்கிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் இந்த பிரச்சனை வருது மாப்ளா கிளர்ச்சின்னு சொல்லி, இந்து முஸ்லீம் பிரச்சனை அப்படிங்கிறப்ப மக்களுக்கு போற்றையாகிறப்ப அது அப்படியே எல்லாரும் பிரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஒற்றுமை இல்லாமல் என்ன ஆகுது, வலுவிலக்குது. இதனால வந்து இந்த ரெண்டு இயக்கமும் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது. மதுரையில் வந்து காந்தியை வந்து வரவேற்கிற ஒரு நிகழ்வே பண்ணலை. மதுரை காந்தி வராரு இந்த சம்பவம் நடக்கிறப்ப, அப்போ காந்தியை வரவேற்கல அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேலூர், இங்கெல்லாம் வந்து ஒரு பதற்ற முஸ்லீம்களுக்கிடையே வந்து இந்துக்களுக்கிடையே வந்து ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம எது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், 1922 மார்ச் 18 வந்து காந்தி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதனால ராஜபாளையத்தில் வந்து ஒரு பெரிய இது நடக்குது, போராட்டம் மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ராஜபாளையத்தை வந்து சுயராஜ்ய பாளையம் அப்படின்னு சொல்லி சொன்னது எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்கார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாப்ளா கிளர்ச்சி, மலபாரில் மாப்ளா கிளர்ச்சின்னு சொல்லி நடக்குது. இந்த மலபாரில் நடக்கிற மாப்ளா கிளர்ச்சி வந்து ஹிந்து ஜமீன்களுக்கும் முஸ்லீம் விவசாயிகளுக்கும் எடுத்து பார்த்தா இப்படி தனித்தனியாக தெரியுது. இதை போற்றே ஆகுது. அப்போ ஹிந்து முஸ்லீம் பிரச்சனைன்னு சொல்லி இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடக்கிற டைமில் எல்லாமே பிரிகிறாங்க, வலுவிலக்க ஆரம்பிக்குது தமிழ்நாட்டில் ஒத்துழையாமையும் கிலாஃபத் இயக்கமும். இதனால திருச்சியில் வந்து ஹிந்து முஸ்லீமோட ஒற்றுமை பிரிவினையாவது, மதுரையில் வந்து காந்தியை வரவேற்கிறதே எல்லாம் விட்டுறாங்க, காந்தி தான் இதெல்லாம் ஆரம்பிச்சாரு, இப்போ இந்த மாதிரி முடிஞ்சிருச்சுன்னு காந்தியை இது பண்ணிடுறாங்க. ஏன்னா காந்தி ஒற்றுமையை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, இப்போ பிளவாயிருச்சு, காந்தி வரவேற்கிறது விட்டுறாங்க. வேலூர்லேயும் முஸ்லீம்களுக்கிடையே ஒரு பதற்ற நிலை ஏற்படுது. இதனால் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த மாதிரி வந்து ஹிந்து முஸ்லீம் கிடையே வந்து ரொம்ப பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் வந்து இது தொடங்கணுமான்னு சொல்லி ராஜாஜி யோசிக்கிறார். மேலும் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து கண்டினியூ ஆகணுமா, ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க, வலுவிழந்துருச்சு, மேலும் கண்டினியூ ஆகுமான்னு சொல்லி ராஜாஜி வந்து யோசிக்கிறாரு. அதையும் நான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 1921 செப்டம்பரில் தமிழ்நாட்டுக்கு வராரு காந்தி. 1921 செப்டம்பரில் தமிழ்நாடு வராரு காந்தி. இங்கே வந்து பார்க்குறாரு ஹிந்து முஸ்லீம் கிடையே வந்து பிரிவு ஏற்பட்டிருக்கிறத அவர் கவனிக்கிறார் காந்தி. அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து திருப்ப எப்படி உருவெடுக்குமோ அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிக்கிறாங்க, மக்கள் தயக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி காந்தி சொல்கிறார். 1921 செப்டம்பரில் காந்தி வராரு தமிழ்நாட்டுக்கு. வந்துட்டு என்ன பார்க்குறாருன்னா, இந்து முஸ்லீம் கிடையே பிரிவு ஏற்பட்டுருச்சு, இந்த இயக்கம் திருப்ப எப்படி உருவெடுக்குமோ அப்படின்னு சொல்லி மக்கள் இடையில வந்து தயக்கம் ஏற்படுதுங்கிற மாதிரி காந்தி வந்து பதிவு பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு சென்னை கவர்மெண்ட், இந்த மாப்ளா கிளர்ச்சி நடக்குதுல்ல, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சென்னை கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து முழுசாக வந்து ஒடுக்க நினைக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் வந்து யாகு பசன் வந்து அரெஸ்ட் பண்ணுது, ஒடுக்க நினைச்சிருச்சு கவர்மெண்ட். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக அரெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க. யாகு பசன் நம்ம பார்த்துருந்தோம் கிலாஃபத் இயக்கத்தில், இவர் இந்த சென்னை கிலாஃபத் கமிட்டியோட மெயின் முக்கிய ஆளாக இருப்பார். யாகு பசனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்துல் மஜீத் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் தமிழ்நாடு பத்திரிகை, தமிழ்நாடு பத்திரிகையுடைய ஆசிரியர் வரதராஜுலு, இது பார்த்துக்கங்க. தமிழ்நாடு பத்திரிகையோட ஆசிரியர் வரதராஜுலு அவங்க கைது பண்ணுறாங்க. அப்புறம் தேசபக்தன் பத்திரிகை குழுவினரையும் வந்து கைது பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கா வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம், ராஜாஜி வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுமா, அதான் மக்களே பிரிஞ்சுட்டாங்களே, இந்து முஸ்லீம்னு ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க, இதுக்கு மேலே இந்த பிரச்சனைக்கு நடுவில் நம்ம கண்டினியூ பண்ணுமா ராஜாஜி நினைக்கிறாரு. அந்த டைமில் வந்து காந்தி உள்ள வராரு. 1921 செப்டம்பரில் காந்தி வந்துட்டு பார்க்குறாங்க இந்து முஸ்லீம் பிளவாக இருக்காங்க, இது வந்து இந்த இயக்கம் வந்து எப்படி திரும்ப உருவெடுக்கும்னு சொல்லி மக்கள் தயங்குறாங்க, ஒத்துழைமை இயக்கத்தை யோசிச்சு அப்படின்னு சொல்லி காந்தி வந்து பதிவிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து சென்னை கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுக்குதுன்னா, அதான் மாப்பிளா கிளர்ச்சியில் 2 பேர் பிரிஞ்சுட்டாங்களே, இது ஒடுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துழைமை இயக்கத்தை ஒடுக்க நினைக்குது. நெக்ஸ்ட் யாகூப் ஹசனை கைது பண்ணுது. அப்புறம் அப்துல் மஜீத் சார்னு சொல்லி அவரை கைது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பத்திரிகையோட ஆசிரியர் வரதராஜுலு அவரும் கைது செய்யப்படுறாரு. அப்புறம் வந்து தேசபக்தன் அவங்க அந்த பத்திரிகை குழுவினரையும் கைது பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1921 நவம்பர் 4 ஐஎன்சி வந்து ஒரு முடிவு எடுக்குது. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு முடிவு எடுக்குது. 1921 நவம்பர் 4 தனிநபர்கள் வந்து சட்ட மறுப்பு இந்த இயக்கத்தில் வந்து நீங்கள் பங்காற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்குது. சட்டத்தை மறுக்கிறது, பிரிட்டிஷ் போடுற சட்டத்தை மறுக்கிறது, அது தனிநபர்களும் வந்து ஈடுபடலாம் இந்த இயக்கத்தில் போராட்டத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்குது. எடுக்கிற இந்த முடிவை வந்து நவம்பர் 20ஆம் தேதி, கரெக்டாக பார்த்துங்க, நவம்பர் 6 சரி நவம்பர் 4 அதுக்கப்புறம் நவம்பர் 20 சேம் இயர் தான். 1921 அது நவம்பர் 4, இது நவம்பர் 20. நவம்பர் 20 திருச்சியில் நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநாடு, திருச்சியில் மாவட்டமாக நடக்கும்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட மாநாடு, அதில் வந்து ஆதரிக்கிறாங்க. ஓகேப்பா இது நல்லா இருக்கு, தனிநபர்கள் போய் அவங்கவுங்க போராட்டத்தில் ஈடுபட்டுக்கலாம், இது நல்லா இருக்குப்பா நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி நவம்பர் 20 தமிழ்நாட்டில் நடந்தது. இது சென்ட்ரல் லெவலில், இது வந்து தமிழ்நாடு லெவலில் அந்த காங்கிரஸ் வந்து ஆதரிக்குது. ஓகே நாங்கள் தமிழ்நாடு இதில் பங்காற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து சரி பங்காற்றலாம்னு சொல்லி இந்த தனிநபர்கள் வந்து சட்ட மறுப்பு இதில் பங்காற்றுறப்ப இந்த ராஜாஜியும் எம்.வி. சுப்பிரமணிய சாஸ்திரியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த முடிவை எடுத்து ஆதரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த களத்தில் இறங்கணுன்னா ராஜாஜி எம்.வி. சுப்பிரமணிய சாஸ்திரி அரெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அந்த கல்லுக்கடை மறியல் நடக்குமா, கதர் இயக்கம் நடக்கும், ஒத்துழையாமை இயக்கத்தில் கதர் இயக்கம் நடக்கும், இந்த சைடு கல்லுக்கடை மறியல் நடக்கும், அப்படியே ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு நடக்கும். அப்படியே இமேஜின் பண்ணிகிட்டே படிச்சுட்டே வாங்க. ஓகேவா, கோயம்புத்தூரில் கல்லுக்கடை மறியல் நடக்கும், இதனால வந்து பெரியாரை அரெஸ்ட் பண்ணுவாங்க கோயம்புத்தூரில். ஓகேவா, இது பார்த்துக்குங்க. அடுத்து வேல்ஸ் இளவரசர் வருகை, அதாவது தர்பார் மாதிரி நடத்துவாங்க. அதாவது பிரிட்டிஷோடைய ராஜா அரசர் வந்து வருவாங்க, அவங்க கைப்பற்றின நாட்டுக்கெல்லாம் தர்பார் மாதிரி வருவாங்க. தர்பார்னா ஊர்வலம் மாதிரி வருவாங்க, ஒரு தேர் வச்சு ராஜா மாதிரி ஊர்வலம் மாதிரி வருவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த அரசர் வராரு, பிரிட்டிஷ் அரசர் வராரு, வேல்ஸ் இளவரசர்னு சொல்லி இந்தியாவுக்கு விசிட் பண்ண வராரு. ஓகேவா, எப்போ வராருன்னா 1922 ஜனவரி 14 அப்படின்னு சொல்லி நம்ம வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துங்க, ஜனவரி 14 வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜனவரி 13 சொல்லி நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம ரெண்டுமே கம்பைல் பண்ணி தான் எடுக்கிறோம். அதனால் உங்களுக்கு குழப்பணுங்கிற அவசியம் கிடையாது. ஜனவரி 14, 13, 14 சோர்ஸ் புக்கு, 13 ஸ்கூல் புக். 1922 இந்த நாளில் வராரு வேல்ஸ் இளவரசர். நான் சொன்ன மாதிரி தர்பார், அப்படியே ஊர்வலமாக வருவார், ஊர் மக்கள்லாம் வரவேற்பாங்க, அவரை கொண்டாடுவாங்க, அந்த மாதிரி தர்பார். ஆனால் இங்கே அது நடக்குமா, ஏன்னா பிரிட்டிஷ் பண்ணுற கொடுமை என்னன்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிவு பண்ணி ஊரடங்கு மாதிரி யாரும் வெளியே வராமல் உட்காந்துட்டாங்க. ஓகேவா, இவரை வரவேற்கக்கூடாதுங்கிறக்காக தமிழ்நாட்டில் நடந்தது. ஓகே, இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம், 1921 நவம்பர் 4 சரி இப்போ ஒத்துழையாமை இயக்கம் தான் வந்து பிளவில் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் இல்லை, ஏன்னா ஐஎன்சி தான் எல்லா அந்த விடுதலை போராட்டத்துக்கான ஸ்டெப் எடுத்து ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க. நவம்பர் 4 முடிவு எடுக்கிறாங்க ஐஎன்சி, தனிநபர் வந்து சட்ட மறுப்பு இந்த இதில் இயக்கத்தில் வந்து நீங்கள் ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி. சட்ட மறுப்பு இயக்கம்னு சொல்லி 1930 வரும். சட்டத்தை மறுக்கிறது, அதாவது அந்த உப்பு சட்டத்தை மீறி 1930 நடக்குங்க. நான் சின்ன விஷயமா சொல்கிறேன். 1930 அந்த உப்பு சட்டத்தை மீறி காந்தி போய் அந்த கடலுக்கு போய் அந்த உப்பை வந்து இது பண்ணுவார். அது நம்ம பார்ப்போம், உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லி வரும். இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தோட ஒரு இதாக தான் பண்ணுவார். அதோட சின்ன முன்னோட்டம் தான், இந்த மாதிரி சட்ட மறுப்பு இயக்கத்தில் தனிநபர் பங்காற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நவம்பர் 4 நவம்பர் 20 திருச்சியில் நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஓகே இப்போ நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாங்க. இதனால ராஜாஜி எம்.வி. சுப்பிரமணிய சாஸ்திரி அரெஸ்ட் பண்ண செய்யப்படுறாங்க. அடுத்து வந்து கோயம்புத்தூரில் கல்லுக்கடை மறியல் நடக்குது, பெரியாரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து வேல்ஸ் இளவரசருடைய வருகை எப்போ, 1922 ஜனவரி 14 சோர்ஸ் புக் படி, ஜனவரி 13 ஸ்கூல் புக் படி, அவ்வளோதாங்க. இவரை வந்து எதிர்க்கிறாங்க. இப்போ இதுவரை பார்த்துருக்குறோம். ஓகேவா, ஒத்துழையாமை இயக்கம் வந்து இதோட நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெங்கடேசன் புக்கில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒத்துழையாமை இயக்கம் தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துடலாம். வன்முறை, கன்ஷாட், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்க டைமில் நடந்துச்சு. அது வந்து ஒரு தோல்விக்கான காரணம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க, கூற்றில் கேட்கலாம், எது இல்லை எது இருக்குன்னு கேட்கலாம், காரணங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கணும். அடுத்து வரிகோட இயக்கம். வரிகோட இயக்கம்னா என்னன்னா, நோ டேக்ஸ் மூமெண்ட்டுங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கதர் இயக்கம் ஒரு பக்கம் நடக்கும், ஒத்துழையாமை இயக்கம் சார்பாக கல்லுக்கடை மறியல்னு சொல்லி ஒரு பக்கம் நடக்கும். அதுக்கப்புறம் வரிகோட இயக்கம்னு சொல்லி ஒரு சைடு நடக்கும். 1920 ஓகேவா, ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும். சரி, வரிகோட இயக்கம் நடக்கும். ஒத்துழையாமை இயக்கம் நடக்கிற சமயத்தில் 1920 இந்த வரிகோட இயக்கம் நடக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோ டேக்ஸ் மூமெண்ட்
அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் யாரும் சப்போர்ட் பண்ணலை இந்த இயக்கத்துக்கு. ஏன்னா ஒத்துழையாமை இயக்கம் சார்பாக ஓனா இனிஷியேட் பண்ணுறாங்க. அப்போது வந்து தமிழ்நாட்டில் இதுக்கான இனிஷியேட் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10th ஸ்கூல் புக்கில் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 1920 வந்து தஞ்சாவூரில் வந்து நடக்கும், இந்த வரிகோடா இயக்கம் வந்து தஞ்சாவூரில் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 1920 தஞ்சாவூரில் வரிகோடா இயக்கம், நோ டேக்ஸ் மூவ்மெண்ட்டு. ஆனால் பெருசாக அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லைங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜாஜி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தின் முதுகெலும்பாக செயல்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் ராஜாஜி தான். ஓகேவா? இதை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஒத்துழையாமை இயக்கத்தோட முதுகெலும்பாக யார் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ராஜாஜி தான். அவரே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால இயக்கம் தோல்விக்கான காரணங்கிறாங்க. நெக்ஸ்ட் காங்கிரஸ் உள்ளாரியே வந்து ஒத்துழையாமை இயக்கத்து மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க, இது ஒரு காரணம். காங்கிரஸ் உள்ளாரியே வந்து ஒத்துழையாமை இயக்கத்து மேலே நம்பிக்கை இழக்கிறாங்க, இது ஒரு காரணம். நெக்ஸ்ட் நீதி கட்சி வந்து ஆட்சி பிடிக்குது. நான் சொன்னேன் 1919 வந்து மாண்டெகிட் எம்சோச்சி இதில் வந்து எலெக்ஷன் கொண்டு வருவாங்க. இதில் வந்து இரட்டை ஆட்சி முறை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னால் ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள்னு சொல்லி அதுக்கு எம்எல்ஏ எல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் நீதி கட்சி ஜெயிச்சுது. காங்கிரஸ் நாங்களாம் பங்கேற்கலை அப்படின்னு சொல்லிடும், நீதி கட்சி ஜெயிச்சிடும். அப்போ நீதி கட்சி வந்து மக்களோட ஆதரவாக இருக்குது. நீதி கட்சி ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் அது பெருசாக வந்து இவங்க வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கே ஒத்துழைக்கலை. அது நம்ம சொல்லியிருந்தோம். ஒத்துழையாமை இயக்கத்தில் இவங்க பெருசாக பங்காற்றலை, ஆட்சி பிடிக்கிறதுல இருந்தாங்க. அதனாலையும் ஒரு தோல்விக்கான காரணங்கிறாங்க. நெக்ஸ்ட் நடந்தது பெரிய சம்பவம், அதான் நான் சொன்னேன்ல, நோ டேக்ஸ் மூவ்மெண்ட், வரிகோடா இயக்கம்னு சொல்லி காந்தி ஆரம்பிச்சுட்டு ஒத்துழையாமை இயக்க சார்பாக எல்லா பக்கம் பிரச்சாரம் பண்ண போறாரு. எல்லா பக்கம் பிரச்சாரம் பண்ண போறப்ப மக்கள்லாம் ரொம்ப வெகுண்டிலிருந்து என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா 1922 பிப்ரவரி 5 கரெக்டாக 1922 பிப்ரவரி 5 யூபியில் உத்தரப்பிரதேசில் சௌரி சௌரா அப்படிங்கிற இடம், உத்தரப்பிரதேசில் சௌரி சௌராங்கிற இடம், இந்த சம்பவம் நடந்த இடமே சௌரி சௌரா தான். அதனாலேயே இதுக்கு பேர் வந்து சௌரி சௌரா சம்பவம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து சௌரி சௌராங்கிற இடத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு 22 போலீஸ் ஆஃபீஸரை வந்து அப்படியே எரிச்சிருவாங்க. ஓகேவா? போலீஸ் ஸ்டேஷனோட சேர்த்து எரிச்சிருவாங்க 22 போலீஸ் ஆஃபீஸரை. இதன் காரணமாக, ஏன்னா காந்திக்குனாவே சத்தியாகிரகம் தான், சத்தியாகிரகத்தை மீறி வன்முறைக்கு போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னா காந்தி என்ன பண்ணுறாரு, இந்த நாளில் ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணி வாபஸ் வாங்கிடுறாரு. ஓகேவா? இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தோல்விக்கான காரணம் எல்லாம் என்னென்ன, வன்முறை, கன் ஷாட்டு, இதெல்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து வரிகோடா இயக்கம், நோ டேக்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதாவது டேக்ஸ் நான் கொடுக்க மாட்டேன்டா, பிரிட்டிஷ்க்கு நான் டேக்ஸ் கொடுக்க மாட்டேன், நோ டேக்ஸ், பிரிட்டிஷ்க்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இயக்கம் நடக்குது. தமிழ்நாடு வந்து அதுக்கு சப்போர்ட்டு பண்ணலை, அது ஒரு தோல்விக்கான காரணம். முதுகெலும்பா இருந்தவர் யாரு, ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ராஜாஜி, அவரை வந்து கைது செய்யப்படுறாரு. நெக்ஸ்ட் வந்து காங்கிரஸ் உள்ளார வந்து ஒத்துழையாமை இயக்கத்து மேலே நம்பிக்கை போகுது. நெக்ஸ்ட் நீதி கட்சி ஆட்சியில் இருக்குது, அதுக்கான கதை சொன்னேன், அதுக்கும் ஒரு தோல்விக்கான காரணம் தான். நெக்ஸ்ட் 1922 பிப்ரவரி 5 போல சௌரி சௌராங்கிற இடத்துல, உத்தரப்பிரதேசில் சௌரி சௌராங்கிற இடத்துல 22 போலீஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு எரிச்சிடுறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி காரணம், தோல்விக்கான காரணம். நல்லா பார்த்துக்குங்க. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து 2 பார்ட்டியும் சேர்த்து ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணி நல்லா மைண்டில் ஏற்றுங்க, நல்லா நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்போ தான் நமக்கு வந்து என்றைக்கும் மறக்காது. ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு சோர்ஸ் புக் வச்சு தரவாக தெளிவாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். சங்க தமிழ் பேட்ச்னு சொல்லி 2.1 லான்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் ஒரு கடைசி வாய்ப்பு, 5 மாதத்தில் சுருக்கமாக முடிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா படிக்கிறது கஷ்டம். 2.1 லான்ச் பண்ணியிருக்கோம். வீக்லி 25 வீடியோ. அப்போ பெர் டேக்கு, ஒரு வீக்குன்னு எடுத்திங்கன்னா பெர் டேக்கு ஒரு 5 வீடியோ பார்த்தாவே 5 நாளில் 25 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒவ்வொரு வீடியோ 15லேருந்து 20 நிமிஷம் இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 5 நாளைக்கு 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 25-30 வீடியோ முடிச்சிடலாம். ஒரு சட்டத்தில் ஒரு கலை சொல் வந்து ABCD அது வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி சனிக்கிழமை ஒரு நாள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் போகும். நல்ல ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கும், நல்லா டெஸ்ட் போடுறதுக்கும் டைம் கிடைக்கும். இப்போ நான் எப்படி ஒவ்வொரு ஸ்லைடாக ரிவிஷன் பண்ணி கொண்டு போனோம்னா அதே மாதிரி தான் நம்ம பேட்ச்லேயும் இருக்கும். இந்த 13 மனப்பாட பகுதிகளும் நான் ஒரு டைம் சொல்லி கொடுப்போம், ஒரு டைம் ரிவிஷனும் கொடுப்போம், தரவாக தெளிவாக மைண்டில் ஏற்றி கொடுத்துருவோம். அதுக்கு நாங்கள் கேரண்டி. வித் கலைசொல் அனாலிசிஸோட நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேட்ச் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாமே அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க, இது கடைசி வாய்ப்பாக இருக்கும். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.